ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 7 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது அரை கப் அளவுக்கு தேங்காய், 3 காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பருப்பும் 2 விசில் விட்டாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதோட ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், காஞ்ச மிளகா, சீரகம் பேஸ்ட்டை வந்து இதோட விட்டுக்கலாம். இப்போ இதோட இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை வந்து எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், அதிகமாக வேக வச்சா கசக்கும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதோட ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்து வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூட்டு பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.